மூவி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்லுறாங்க, ஒரு ராஜா இருக்காரு, ஹிஸ் லேண்ட் ஆர் வெல்த்ல ராஜா ஆகல, அதிக மக்களோட இதயத்தில் இருக்கிறதுனால இவரு ராஜாவாக இருக்கிறாரு. மூவிஸ் ஆரம்பிக்குது. அதுல எல்லாரும் பிளைட்ல ஏறுறாங்க. அங்க ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட் மாதிரி தெரியுது. அதுல ஒரு பையனும் ஒரு அம்மாவும் உட்கார்ந்து இருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு ஆளு வந்து உட்காரு. அவர் பார்க்க வில்லன் மாதிரி இருக்காரு. அவர் வந்து பக்கத்துல இருக்க அந்த லேடி கிட்ட உங்களை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அந்த லேடி அதனால கொஞ்சம் பயப்படுறாங்க. அவர் அந்த லேடி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க பாஸ்ட்ல ஒரு தப்பான வேலை செய்ததை அவளோட பையன் கிட்ட காட்டுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றான். அந்த பொண்ணு தப்பா தொட வரும்போது பின்னாடி சீட்ல இருந்து ஹீரோ அந்த ஆள் அடிக்கிறாரு. அந்த ஆளு கூடவே 2 பாதுகாப்பாளர்கள் இருக்கிறார்கள். அவங்க கூட ஹீரோ பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த ஆளுக்கு நீ பண்றது தப்புன்னு புரிய வச்சு வார்னிங் கொடுக்கறாரு. இப்போ மும்பைல இந்த படத்தோட எனிமியோட என்ட்ரன்ஸ் காட்டுறங்க. ஆல்சோ இந்த படத்துல இவர்தான் மினிஸ்டர். பிளைட்ல தப்பா மிஸ்பிஹேவ் பண்ணாலும் இவரோட பையன். அதனால கோபப்பட்டு ஹரியானா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் பிரகாஷை கூப்பிடுறாங்க ஹீரோவை கொல்றதுக்காண்டி. அடுத்த சீன்ல அந்த இன்ஸ்பெக்டர் காண்பிக்கிறாங்க. அவரு உடனே இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. அதுல சீட்டு நம்பர் வச்சு ஹீரோவோட நேம் கண்டுபிடிச்சாங்க. ஹீரோவோட நேம் சஞ்சய் ராஜ்கோட். அந்த நேமோட ஃபைல் எடுத்து பாக்குறாரு. அவர் பேர்ல நாட் இப்போது கேஸ் இருக்கு. ஆனா எதுலயும் FIR போடல. உடனே அவரோட வீட்டுக்கு போய் பார்க்கணும்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. இன்ஸ்பெக்டர் வீட்டை பார்த்து ரொம்ப வியக்கிறாரு. என வீடு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் கூட இருக்கிற இன்னொரு போலீஸ் அவர் ஒரு ராஜா. அதுக்கு இன்ஸ்பெக்டர் 77 இயர் இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆயிடுச்சு, அதனால ராஜா என்று யாரும் இல்லைன்னு சொல்லுற. நம்ம ஹீரோவோட ஹீரோயின் வந்துட்டாங்க. இவங்க பேரு ராணி சாஹிபா சைஸ்ரீ ராஜ்கோட். இன்ஸ்பெக்டர் உங்க ஹஸ்பண்ட் எங்கன்னு கேக்குறாரு. அதற்கு நீங்க வருவதாக தெரிஞ்சுக்கிட்ட அவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்களை பார்க்க போயிருக்காருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எங்களோட வண்டியில போங்க, உங்க வண்டி சேஃப் இல்லைன்னு சொல்லுறாங்க ஹீரோயினி. இது போலீஸ் வண்டி அப்படின்னு சொல்லி கொண்டு வெளியே வந்து பார்க்கிறாரு. இன்ஸ்பெக்டர் பார்த்தா வண்டி முழுவதுமாக உடைஞ்சு தனித்தனியா கிடைக்கிறது. அங்க ஒரு பெரிய மக்கள் படையே வீட்டு முன்னாடி நிக்கிறாங்க. இது யாருன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது இவங்க எல்லாம் ராஜாவுக்கு ரொம்ப பிரியமானவங்க அப்படின்னு சொல்லுறாரு. போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே அந்த மக்கள் திரண்டு வந்துட்டாங்க. அதுல ஒரு சீனியர் ஆபீசர் வந்து அது இன்ஸ்பெக்டருக்கு கிட்ட பேசுறாங்க. சிச்சுவேஷனா பார்த்து ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு போறாரு. சீஃப் ஆபீசர் ராஜாவா இங்கிருந்து போகலாம்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் ராஜா கிட்ட நீங்க மினிஸ்டர் பையன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க யோசிச்சிருக்கணும்னு சொல்றாரு. இந்த கேஸ் இன்னும் முடியலன்னு சொல்றாரு. ஹீரோனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இன்னைக்கு அந்த மக்கள் கும்பலால் அவர் காப்பாற்றப்பட்டார் என்றாவது ஒரு நாள் அவர் தனியாய் இருக்கும்போது நான் அவரை பிடிச்சிருவேன்னு சொல்றாரு. அதற்கு ஹீரோயினி அதனை எப்பவும் நடக்க விட மாட்டேன்னு சொல்றாங்க. ஒரு பேங்கஷன்ஸ் நடக்குது. ஃபங்க்ஷன்ல எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. அவங்களோட ஆனிவர்சரி செலிப்ரேஷன் பண்றாங்க. அடுத்த சீன்ல இன்ஸ்பெக்டர் இந்த ஹீரோக்கு ஏன் மக்கள் இவ்வளவு சப்போர்ட் பண்ணுகிறார்கள் என்று கேட்கிறார். அதற்கு ராஜா 100,000 ஏக்கர் நிலங்களை ஏழை எளிய மக்களுக்கு தானமா வழங்கிட்டார் என்று சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஃப்ரீயா ஹாஸ்பிடல், சோலார் பேனல், லைட். ஹீரோயின் அட்டாக் பண்ண வர்ற தகவல் ஹீரோயினிக்கு தெரிய வருது. ஹீரோயினி ஹீரோவுக்கு அதை சொல்லாம அதை ஒரு ஆளுக்கு வாட்ஸ்அப்ல SMS பண்றாங்க லைஃப் லொகேஷன். வண்டி ஒரு ரயில்வே கேட்ல நிக்குது. திடீர்னு 2 வண்டி. நிறைய ஆட்கள் வர்றாங்க. ஹீரோ தூங்குற மாதிரி இருக்கிற ஹீரோயினி தூங்குகிறார்கள் என்று நினைத்துக்கொண்டு அவர்களை அமைதியாக சென்று அடித்துக் கொண்டிருக்கிறார். சண்டை போடும்போது ஹீரோவை கண்ணால் சுட வரும்போது ஹீரோயினின் ஆட்கள் ஹீரோக்கு பின்னாடி இருந்து பயமுறுத்தியதால் அவர்கள் பயந்து ஓடினார்கள். ஆனால் அவர்கள் ஏன் சென்றார்கள் என்று ஹீரோக்கு தெரியவில்லை. அடுத்ததாக ஹீரோ வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஹீரோயின் தான் 2 மாதங்களாக செய்கிற ஓவியத்தை உங்களுக்காக எடுத்து வருவதாக சொல்கிறாள். அதை கொண்டு வந்து காட்டும்போது ஹீரோ அந்த இடத்தில் இல்ல. ஹீரோக்கு வேலை இருப்பதாக தெரிந்து கொண்டு ஹீரோயின் ஹீரோ மேல் எந்த கோபமும் இல்லாமல், ஹீரோயின் ஹீரோ மேல் அதிக அன்பு இருப்பதால் அவர் எனக்கு கிடைத்ததற்கு நான் தான் மிகவும் லக்கி என்று சொல்கிறாள். மறுநாள் ஹீரோ அண்ட் ஹீரோயின் முதல் சந்தித்த நாளாக இருப்பதால அதை செலிப்ரேட் பண்றாங்க. அதை பார்க்க மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கிறது. அதே நாளில மினிஸ்டரோட பையனுக்கு பிறந்த நாள். மினிஸ்டரோட பையன் ஒரு பொண்ணோட கால்ல விழுகிற மாதிரி ஒரு வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆகுது. அதை பார்த்து மினிஸ்டர் ரொம்ப கோவப்படுறாரு. அப்போது ஹீரோயின் பிரெக்னன்ட் ஆக இருக்கிறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுகிறார்கள். அதை சொல்லலாம்னு ஹீரோயினி ஹீரோ கிட்ட வரும்போது வெளியே சத்தம் கேட்கிறது. ஹீரோ போய் பார்க்கையில அங்கு ஒரு ஆளு, நான் தான் பஞ்சாப் டெரரிஸ்ட் அட்டாக் ஆனதுக்கு நான் தான் வெடிபொருள் விற்றதாக சொல்கிறான். ஆனால் அவர்கள் ஒரு டெரரிஸ்ட் என்று எனக்கு தெரியாது என்று ராஜாவிடம் சொல்கிறான். ஹீரோயினிக்கு ஒரு கால் வருகிறது. போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ராஜாவுக்கு ஆபத்து என்று சொல்கிறான். ராஜாவின் மேனேஜரை கொன்றுவிட்டால் ராஜாவின் மேல் கேஸ் வந்துவிடும் என்று சொல்கிறான் ஹீரோயினி. அது நான் நடக்க விடமாட்டேன் என்று சொல்கிறாள். ராஜா அந்த மேனேஜரை காப்பாற்ற செல்கிறான். அதே சமயத்தில் ஹீரோயினியும் பின்னால் செல்கிறாள். ஹீரோயினி ஹீரோவை காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது அவங்க உடம்புல அடிபட்டுறது. ஆனா அதை பொறுப்பெடுத்தாமல் ஹீரோவை பாதுகாப்பதற்கு வேறு ஒரு இடத்திற்கு அனுப்பியிருக்கிறாரு. ஹீரோ பாதுகாப்பான பிறகு
ஹீரோயினி மருத்துவமனையில் இருக்கிற நிலை தெரிய வருகிறது. ஹீரோயினி அதிகமாக நினைக்கிறாள். அவர் இல்லாதது வருத்தமாக இருக்கிறது. அவர்களுக்கு கோர்ட் கேஸ் முடியவும் சென்று பார்ப்பதாக சொல்கிறான். ஆனால் கோர்ட் கேஸ் முடிவதற்கு முன்பே ஹீரோயின் இறந்து விடுகிறார். ஹீரோ மிகவும் வருத்தத்தில் ஆழ்ந்து விடுகிறார். அதற்கு பின்புதான் ஹீரோயினி பிரெக்னன்ட் ஆக இருப்பது ஹீரோக்கு தெரிய வருகிறது. ஹீரோக்கு ஹீரோயினியை பற்றி எந்த ஒரு முழுமையான விவரமும் தெரியாதது நினைத்து வருந்துகிறார். என் அருகில் இருந்தவளே என்னால் சரியாக கவனிக்க முடியாததை நினைத்து வருந்துகிறார். எல்லாரும் போலவே கூட இருக்கும்போது அவங்களோட மதிப்பு தெரியாம இறந்ததுக்கு பின்னால ஹீரோயினை நினைத்து மிகவும் வருந்துகிறார். ஹீரோயினி தனது ஆர்கான்ஸை டொனேஷன் செய்துள்ளார். ஹீரோயினியோட லங்ஸ், ஹார்ட் அண்ட் ஐஸ் ஆர்கன்ஸ் டொனேட் ஆயிருச்சு. அது 3 பேருக்கு டொனேட் ஆயிருக்கு. அவங்க டீடைல் வாங்குறாரு ஹீரோ. அந்த 3 பேரையும் பார்க்க ஹீரோ தான் ராஜான்றதை மறந்துட்டு யதார்த்தமா ட்ரெயின்ல கிளம்பிட்டாரு. ட்ரெயின் விட்டு இறங்குனதும் ஒரு டாக்ஸி டிரைவரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவர் ரொம்ப காமெடியா பேசுறாரு. அது ராஜாவுக்கு பிடிச்சதுனால அதிக பணம் கொடுக்கறாரு. அதனால அந்த டாக்ஸி டிரைவர் இனிமேல் எங்க போனாலும் ஃப்ரீயாவே நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. ஹீரோ அந்த பையனை பார்த்துட்டாரு. அந்த பையனோட பேரு கமருடின். அந்த பையன் ஒரு அனாதை. அதனால அவனுக்கு சாப்பாடு மற்றும் உடைகள் எல்லாம் கொடுக்கறேன், என் கூட வந்துரு சொல்றாரு ஹீரோ. எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாருக்கும் உடை வாங்கி தருவியான்னு கேக்குறாரு. வாங்கி தருவேன்னு சொன்ன உடனே அந்த பையன் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடுறேன். எல்லாரும் போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வர்றாங்க. அப்பொழுது ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த பையனை வார்னிங் பண்றாங்க, ஏன் இப்படி சுத்துறன்னு. அந்த ஏரியால இவ்வளவு புகை எப்படி வருதுன்னு ஹீரோ கேக்கு அந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அங்க ஒரு பெரிய குப்பையால செஞ்ச பெரிய மலை மாதிரி குமிச்சு போட்டு வச்சிருக்காங்க. அங்க கெமிக்கல் பிளாஸ்டிக் டயர் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த பையனுக்கும் லங்ஸ் பெயில் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு பெரிய மால் கட்டுவதுக்கு 20 ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது. அதனால இந்த இடத்த காலி பண்றதுக்காண்டி வைரட் தான் இந்த குப்பை போட்டதற்கான. ராஜா இதனால அந்த இடத்த வாங்கி விராட் இல்லாம குப்பை இல்லாம ஆக்கு அப்படின்னு ராஜா அவங்களோட ஆளுக்கு ஆர்டர் போடுறாரு. அடுத்ததாக ராணியோட கண்ணை தானமாக கொடுத்த ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க. அந்த பொண்ணோட பேரு வைடேகி. அந்த பொண்ணோட ரிலேட்டிவ் சொல்லிக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ள ஹீரோ நுழைஞ்சிடுறாரு. அவங்களோட பிரச்சனையும் தீர்த்து விட்டு ராஜா திரும்போது அடுத்த பொண்ணான நிஷாவை பார்க்க போறாரு. அந்த பொண்ணுக்கு தான் ராணியோட ஹார்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹார்ட் டிரான்ஸ்பரண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஹார்ட் பீட் ஸ்லோவாகுதுன்னு நினைச்சு அவங்க ஃபேமிலி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோ அங்க போய் அவங்களுக்கு உதவி செய்யறாரு. வால்ட் பெஸ்ட் கார்டியாலஜி டாக்டர் கூட வீடியோ கால் பண்ணி ஆபரேஷன் பண்ண வைக்கிறாரு. 3 பேருக்கும் உதவி செய்ததுக்கு அப்புறம் அவர் திரும்பவும் பேலஸ்க்கு போலாம்னு நினைக்கிறாரு. போகிற வழியில மேடையில மினிஸ்டர் பேசிக்கிட்டு அவரோட பையனோட வைரல் வீடியோ ஒரு ஃபேக் வீடியோ என்றும் அது ஏஐயோட கிராபிக்ஸ் என்று சொல்றாரு. அந்த சமயத்துல அவரோட பையனுக்கு வாக்கி டாக்கி மூலம் ஒரு SMS வருது, அவர் அடிச்ச ஆளு இங்க தான் இருக்காருன்னு. உடனே கேமரா மூலம் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்புறம் ராஜாவை நெருங்க நினைக்கிறாங்க. ராஜா நினைக்கிறாரு இவங்களோட பிரச்சனையினால அந்த 3 பேரோட உயிருக்கு ஆபத்து. அதனால அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. சேசிங் ஸ்டார்ட் ஆகுது 2 பேருக்கும். ஹீரோவே வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறார். மினிஸ்டரோட பையன் பின்னாடி துரத்தி வரும்போது எதிர்பாராத வித மினிஸ்டரோட பையன் இறந்து விடுகிறான். என்கவுண்டர் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ராஜாவோட வீட்டுக்கு போய் ராஜா இங்க இல்லனா அங்கதான் இருக்காருன்னு கன்ஃபார்ம் பண்றாரு. அதனால மினிஸ்டர் பையனை கொன்றது ராஜா தான் என்று பழி போடுறாரு. அங்க உள்ளவங்க ராஜா ராணியோட ஆர்கன்ஸ் டொனேட் பண்ணவங்களுக்காக தான் போனாருன்னு சொல்றாரு. ஹீரோ ஆர்கன் டொனேஷன் பண்ண நோட்டா இருந்து ராணியோட பேர் எடுக்கிறதுக்கு சொல்றாரு. மினிஸ்டர் ஹீரோக்கு கால பண்ணி பேசுகிறாரு. என்னோட பையன் ஏன் கண்ணு முன்னாடி இறந்து கிடக்குறான், ஆனா உன்னோட மனைவியோட கண்ணு பாக்குது, இதயம் துடிக்குது, நுரையீரல் மூச்சு வாங்குது, அந்த 3ஐயும் நிறுத்துவே என்று ஹீரோ கூட சபதம் போடுறாரு. ஹீரோ அந்த சபதத்தை ஏற்று ரயில நிப்பாட்டி பாதியிலே இறங்கி திரும்பவும் மும்பைக்கு கிளம்புகிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ அந்த குப்பை போடுற எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சு அடிக்கிறாரு. மினிஸ்டர் அந்த 3 பேரோட டீடைல எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு போலீஸ்க்கு ஐடியா கொடுக்கறாரு. வைடேகி வீட்டுக்கு போறாரு. அவங்கள பார்த்துட்டு திரும்பவும் நிஷாவை பார்க்க போறாரு. விஷால் லவ் பண்ற பையன் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ண போறதா தெரிய வருது. அதனால நிஷா ரொம்ப டிப்ரெஷன் ஆகும்னு சொல்லி அதை தடுக்க பார்க்கிறாரு. மினிஸ்டர் ஹீரோவோட மேனேஜர் வச்சு போலியா கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி அவனையும் கொன்னுடுறாரு. அந்த பையன் ஹீரோவை தன்னோட அப்பா நினைச்சு அவர் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கான். போலியான FIR பண்ண இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்து ஹீரோ அவரை போட்டு அடிக்கிறாரு. அதனால இன்ஸ்பெக்டர் அவர் செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்படுற மாதிரி யோசிக்கிறாரு. அடுத்த சீன்ல அந்த குப்பைய போடுற விராட்டையை போய் பார்க்கறாரு. அவர்கிட்ட பணம் கொடுத்து அவரோட இடத்த வாங்கிறாரு. அதுக்கப்புறம் குப்பைய மொத்தமா சுத்தம் செஞ்சு அந்த இடத்தையே புதுசா மாத்துறாரு. அடுத்த சீன்ல வைடேகி வீட்டுக்கு போறாங்க. அங்க உள்ள பெரியவரோட மனசை மாத்தி அந்த குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க வைக்கிறாரு. மினிஸ்டருக்கு அந்த 3 பேரு டீடைல் எல்லாம் கிடைக்குது. அவங்களுக்கு கொல்லணும்னு நினைக்கிறாரு. இதுக்கிடையில வைடேகியின் கணவர் ஹீரோவோட போட்டோ போலீஸ் ஸ்டேஷன்ல ஓட்டி இருக்கிறதை பார்க்கிறாரு. அந்த போட்டோ எடுத்துட்டு வந்து அவங்க குடும்பத்துக்கு கிட்ட எல்லாத்தையும் காமிச்சிட்டு இந்த ஆளு ஒரு டேரரிஸ்ட் என்று சொல்கிறாரு. அந்த சின்ன பையனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருது.
அந்த சின்ன பையன் ஹாஸ்பிடல் போக மாட்டேன் என்று சொல்கிறான். இங்கே உள்ள எல்லாத்தையும் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறதா இருந்தா நானும் செல்கிறேன் என்று சொல்கிறான். உடனே ஹீரோ அங்க இருக்க 6000 பேஷண்டையும் கூட்டிட்டு ஹாஸ்பிடல்ல போய் சேர்க்கிறாரு. நிஷா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோவை வெறுக்கிறாங்க. அப்புறம் ஹீரோ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் மேல அன்பு வருது. நிஷாவுக்கும் கூட இது தெரிய வருது. ஹீரோ யாருன்னு அந்த பையன் கூட தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ 3 பேரும் ராஜாவை தேடி வராங்க. ராஜா ஹாஸ்பிடல் அந்த பையன் கூட தான் இருக்கும். மினிஸ்டரோட ஆளுங்க அவங்க 3 பேரோட வீட்டை போய் தேடுறாங்க. அங்க யாருமே இல்ல, எல்லாம் ஹாஸ்பிடல் வந்துட்டாங்க. ராஜா ஹாஸ்பிடலுக்கு வெளியே போயிட்டாரு. அந்த சமயம் பார்த்து ரவுடிங்க உள்ள வரவும், ராஜா அந்த ரவுடிகளை சமாளிங்க, நான் வந்துறேன்னு சொல்றாரு. ராஜாவோட ஆளுங்க கொஞ்ச நேரம் தான் அந்த ரவுடிகளை சமாளிக்க முடிஞ்சது. அதுக்குள்ள ராஜாவே அங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிடாரு. எல்லாத்தையும் சிம்பிள் ஸ்டைல அடிச்சு போட்டுருவாரு ஹீரோ. இதுக்கெல்லாம் காரணமான மினிஸ்டர் பார்க்கணும் சொல்லி அவர் வீட்டுக்கு போய் மினிஸ்டரை வார்னிங் கொடுத்துட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கும் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் குணமாகறான். அந்த இன்ஸ்பெக்டர் திரும்பவும் ராஜாவை அரெஸ்ட் பண்றாரு. ஃப்ரண்ட் சீன்ல ராஜ்காட் மக்கள் ராஜாவுக்காக வந்தது மாதிரி இங்க மும்பை மக்கள் ராஜாவுக்காக வந்து நிக்கிறாங்க. மும்பை மக்களோட இதயத்துல கூட ஹீரோ வந்துட்டாரு. இவர்தான் ஒரிஜினல் ராஜா அப்படின்னு சொல்லி படத்தை முடிக்கிறாங்க.